அவன் சொல்லுறது எல்லாமே வந்து டெலிட் பண்ணுறங்க. ரொம்ப பொய்யா சொல்லுங்க. உள்ளதான் நல்லா இல்லை. நான் தெரியுதா? ஏன் இல்லையா? மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும்பா. அதுக்கு தான் மற்றவங்க பேசிட்டு இருக்காங்களே. ஆமாப்பா, நான் வெளியில வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா? கிளிகளப்பா பார்க்குறாங்க. அதுவும் அவங்க ஒரு தடவையும் பிடிச்சிட்டு போயிட்டு பெரிய போலீஸான சமுத்திரக்கணிக்கிட்டு நிறுத்துவாங்க. 3 தடவை நிறுத்தியிருக்காங்க. 3 தடவை சமுத்திரக்கணி நீ மூடின்னு கம்முன்னு இருந்தால் போதும், நீ கீழ்ச்சது போதும்னு அப்படியே சொல்லுவார். எல்லாம் ரசிகர்களோட சப்போர்ட் தான். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நீங்கள் இல்லாமல் என்னால் தேட்டரில் வந்து படமே பார்க்க முடியல, நான் படம் பார்க்க வரணும் இல்லையோ, கூல் சுரேஷ் என்ன இன்னைக்கு கெட்டப்பில் வர போகிறாரு, என்ன வித்தியாசமாக ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் நிறையா ரசிகர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க. உண்மையா இல்லையா பிரதர்? இல்லையா? அதனால எல்லா விதத்திலையும் சந்தோஷப்படுத்தணும். படம் நல்லா இருக்கா? கீர்த்தி சுரேஷ் ஏன் பார்க்குறேன்? பரவாயில்ல, நம்மளால சில விஷயங்கள் நடக்குது இல்லை. இன்னொன்று உள்ள புதுசாக உங்களுக்கு கொலை பண்ணுறது எப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது நல்லா இருக்கு அந்த கொலை பண்ணதுலாம். அது எப்படின்னா, அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவரை போய் கையையும் வாயையும் கட்டி போடவும். நீ யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறியோ அவர் கையை வாயெல்லாம் கட்டி போட்டுடணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அந்த தகரத்தை எடுத்து டைன் 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 தேய்ச்சின்னா அவர் காதுலேருந்தோ மூக்குலேருந்தோ ரத்தம் வந்து செத்து போயிடுவாராம். சிரிக்காதீங்க, அங்கே சீரியஸாக சொல்லிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்த போய் சிரிக்கிறாங்கடா. அந்த சீனில் சிரிச்சிட்டாங்க எல்லாருமே. அதுவும் அந்த இடத்துல ஒரு ஹீரோயினை பெரிய மொக்க பண்ண மாதிரி இருக்கும். அது நான் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் சமுத்திரக்கணி சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி. அவர் இப்போ ஒரு பெரிய போலீஸு, அவனை கொல்ல வர போகிறேன்னு அவருக்கு தெரியாதா, அவரே அவங்க வீட்டெல்லாம் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற லாஜிக்லேயே படம் ஒழிஞ்சிரும். சரி, எதுவும் எடுத்துன்னு போயிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது. அழகாக பண்ணியிருக்காரு. தனியாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 10 பேரை கூட்டின்னு வந்து வெந்து தனிந்தது காடுன்னு சொல்ல ஒரே ஆளாக உக்காஞ்சின்னு அழகாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. ரோலுக்கு நல்லா இருக்காங்களா? படம் நல்லா இருக்கு. அவன் போய் சொல்கிறாங்க. படம் நல்லா இருக்குங்க. படம் சூப்பராக இருக்கு. அதாவது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட்டாக இருக்குது. ரொம்பலாம் போல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட். அவங்க வந்து குழந்தை நட்சத்திரமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கலைஞர் டிவிலலாம் பார்த்துருக்காங்க. அவங்கள குழந்தையாக நடிப்பாங்க. அவங்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணாக நடிச்சிருக்காங்க போல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி வந்து காமெடியா 11th or 8th ஜெயம் ரவி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. போன படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. அது போல் இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கணி வேஸ்ட்டு ஏன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது மொக்க கேரக்டர் தான், அவர் வேஸ்ட்டு. யோகி பாபு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவன் சொல்லுறது எல்லாமே வந்து டெலிட் பண்ணுறங்க. ரொம்ப பொய்யா சொல்லுங்க. உள்ளதான் நல்லா இல்லை. நான் இங்கே வந்து நல்லா உண்மையான ரிவ்யூ நீ போடும்போதே உண்மையான ரிவ்யூன்னு போட்டுக்கோ. ஆமாம், படம் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா இவர் சொன்ன மாதிரி கீர்த்தி சுரேஷ் எனக்கு நார்மலாகவே பிடிக்காது. உனக்கும் பிடிக்காது தான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய ஜெயம் ரவியை ஒரு போலீஸ் அதிகாரி இப்படி பிடிச்சி நீ தாண்டா குற்றம் பண்ணியிருக்கேன்னு இழுத்துன்னு போகிறாங்க. கீர்த்தி சுரேஷை இந்த ரோலில் இமேஜின் பண்ணி பாருங்க, சிரிப்பு வரும். ஏன்னா கீர்த்தி சுரேஷ் எதுக்கு செட் ஆவாங்கன்னா, ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கு தான் செட் ஆவாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுக்கு அது என்ன காய்ச்சின கம்பியா? என்ன காது இது? படிப்புக்கேத்த பேச்சு. எம்ஏ பிலாசபி